ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க கோவை நாகேந்திர ஆட்டோ கன்சல்டிங்ல இருந்து ரொம்ப நாளா எனக்கு லோ பட்ஜெட்ல வண்டி போட்டுடுங்க, லோ பட்ஜெட் வண்டி போடுங்க நிறைய பேர் மெசேஜ் கால்லாம் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காகவே நாகேந்திர ஆட்டோ கன்சல்டிங்ல வெரி லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி வந்திருக்கு. டிவிஎஸ் ஸ்கூட்டி பிளஸ் 2010 மாடலுங்க. வண்டியோட மொத்த ரேட்டே பாத்தீங்கன்னா ஒரு 5000 தான் வரும். வெறும் ஒன்லி 5000. அப்படியே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. செல்ஃபு, 2 டயரு எல்லாமே நல்ல கண்டிஷன், இன்ஜின் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. வெறும் இந்த வண்டியோட ரேட்டு வெறும் 5000 ரூபா தான். வெறும் 5000 ரூபா தான். இருங்க, தம்பி ஏதோ வந்திருக்கேன். அப்படி இன்னைக்கு என்னத்தை கொண்டு வந்திருக்காரு தம்பி? என்னங்க தம்பி? நான் அன்னைக்கே சொன்னேன்னா பிக் பாஸாவுக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம்னு சொல்லி. ஆமா, நீங்க வேணாம் நீங்க. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு வேண்டி நான் கஷ்டப்பட்டு லோக்கல்ல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க வச்சு ப்ரொமோஷன் பண்ணலாம்னா பிக் பாஸ் காஸ்ட்லி, அதனால வேண்டான்னு. சரி, ஓகே தம்பி. என்ன டாரிஃப் எவ்வளவு ஆகும்? டயர்லாம் கேட்க மாட்டாங்கண்ணா தம்பி. டயர் இல்ல தம்பி, மொத்த செலவு எவ்வளவு வரும்? இப்ப அவங்க அப்படியே வந்து வீடியோ பண்றாங்கல்ல, அதுக்கு வந்து மொத்த செலவு எவ்வளவு ஆகும்னு கேட்டேன். அதுக்கு என்னன்னா ஒரு 1,00,000 ரூபா ஆகுண்ணா. 1 லட்சமா? ஓகே. அதான் என்ன தெரியுங்களா, தம்பி யாருன்னு சொல்லிடுறேன். தம்பி வந்துட்டு நம்ம ஆஸ்தான மெக்கானிக்கு. நம்ம கம்பெனி வளர்ச்சிக்கும் நான் வளர்றதுக்கும், இந்த ஒரு படத்துல ரச்சகன் படத்துல கம்பெனி வளர்ச்சிக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, எனக்கு இவர் ஒருத்தர் இருக்காரு. இவர் என் மேல வச்சிருக்க பாசத்துல நிறைய டைம் நானே தெரியாம வலிக்கும் கூட விழுந்திருக்கேன். அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருப்பாரு. ரைட் தம்பி, 1 லட்சம் ரூபா. அதாவது பாத்தீங்கன்னா 5000 வண்டி, 1 லட்சம் ரூபா ப்ரொமோஷன். சரிங்க தம்பி, ஒண்ணு பண்ணுவோம். இந்த வண்டி வித்து வர லாபத்துல பண்ணிடுவோம். ஓகே, பண்ணிடுவோம். நன்றி நண்பர்களே. இந்த வண்டிக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், தாராளமா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கோவை நாகேந்திர ஆட்டோ கன்சல்டிங்ல இருந்து. தேங்க்யூ.